நம்ம ஏன் தமிழ்நாட்டில் டேட்டா சென்டர் வைக்கல அப்படின்னா, ஏன் டேட்டா சென்டர் வைக்கலன்னு இதுதான் காரணம். ஏன் பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் அவங்க நாட்டில் வைக்காம இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வைக்கிறாங்க? அதில் ஏதாவது பின்னாடி சூட்சமாக இருக்கா? இதுதான் சூட்சமன்றது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம யாராவது தண்ணி வேணும் கேட்டால் நம்ம வாங்க குடிங்க, நம்ம விருந்தோம்பல் ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டர் வைக்கும்போது நான் சொன்ன அந்த பிரச்சனை இருக்குது. அந்த டேட்டா சென்டர் இயங்குறது வெறும் எலக்ட்ரிசிட்டி பத்தாது, பவர்ஃபுல் ஜிபியு பத்தாது. இதெல்லாம் சேர்ந்து வெளிப்படுத்துகிற சூட்டை தணிக்கிறதுக்கு நிறைய வாட்டர் தேவைப்படுது நமக்கு. ஸோ நீங்கள் வாட்டர் கொடுத்துட்டீங்க, அது அது சூட்டை தணிச்சிருச்சுன்னு வச்சுப்போம். வீணாகிற வாட்டர் எங்கே போகும்? அது எங்கேயோ போய் கலக்கும். அது கலக்கும்போது அந்த தண்ணிக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. இப்படி பல சிக்கல்கள் அதில் தொடர்ச்சியாக இருக்குது. அதனால தான் அவங்க தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. அதில் இந்தியா மாதிரி சில கண்ட்ரிஸ் பரவாயில்ல வாங்க அப்படின்னு அனுமதிச்சிடுறாங்க. இதில் இந்த டேட்டா சென்டரில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வேறு ஏஐ டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஓப்பன் ஆகணும் பிரச்சனை இல்லை. டேட்டா சென்டரில் வேலை வாய்ப்பும் குறைவு. நீங்கள் எவ்வளோ பெரிய டேட்டா சென்டர் வச்சாலும் மானிட்டர் பண்ணுறதுக்கு பெரிய ஆட்கள் தேவைப்படாது. மோஸ்ட்லி ஆட்டோமேஷனில் அது இயங்குது. ஸோ கொஞ்சம் மேன் பவர் இருந்தாலே போகிறோம். அதனால் நம்ம இவ்வளோ பெரிய சென்டரை இங்கே அனுமதிக்கு நிலத்தையும் கொடுத்துட்டு நீரையும் கொடுத்துட்டு நம்ம இடத்தையும் பாழ் பண்ணிக்கிட்டு வேலை வாய்ப்பும் குறைவாக பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது சரியான முடிவு கிடையாது. அதனால் இது விஷயமா எந்த அரசாக இருந்தாலும் டேட்டா சென்டர் நம்ம மாநிலத்தில் வைக்கிறது அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.